ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 19/1/2022 தை மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆயில்யம் நட்சத்திரம் நடப்பில் இருக்கின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள். இன்றைய தினமும் தினப்பலனை நடத்துகின்ற கிரகமாக வருபவர் சந்திர பகவான் கடக ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இன்றைய தினம் சந்திராஷ்டமத்தை எதிர்கொள்ளுகின்ற ராசியாக அமைவது தனுசு ராசி. இன்றைய தினம் 12 ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்பு என்ன என்பதனை பார்த்து விடலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் புதன்கிழமை, அதோடு சேர்த்து ஆயில்யம் நட்சத்திரம் நடப்பில் இருக்கின்ற நாள் நட்சத்திரம் இரண்டிலும் புதனுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கின்ற நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள்லாம் கஷ்டப்படுவாங்க. என் குழந்தைக்கு படிப்பே வரல, என்ன படித்தாலும் புரிதல் திறன் இல்லைன்னு சொல்கிறான், மறந்துடுறான், படித்ததை மேத்தமெட்டிக்ஸை புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்கிறான் அப்படின்னு அவர்களுடைய படிப்பை ஒரு குறையாக சொல்லுவாங்க. ஆகையினால் யாருக்கெல்லாம் படிப்பில் மந்தத்தன்மை இருக்கின்றதோ அவர்களெல்லாம் அந்த படிப்பு நல்லபடியாக வர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் இறைவன் வேங்கடவனை நெய் தீபம் ஏற்றி படிப்பில் நல்ல மேன்மை வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து 12 ராசிக்குமான பலாபலன்களை பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே. மேசராசி அன்பர்களே, மேசராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் நேற்றைய தினத்தைப் போலவே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பொருட்சேர்க்கையை ஏற்படுத்துவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதிலும் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். உங்களோட மனசுக்கு எது பிடிக்குமோ அந்த பொருளை வாங்குவீங்க. அதான் இன்றைய தினம் ஒரு சிறப்பு. ஆகையினால் இன்றைய தினம் மனதுக்கு பிடித்த பொருட்களினுடைய சேர்க்கைகளை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உங்களுடைய சுகங்கள் சற்று மேலோங்கக்கூடிய நாள். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய போடக்கூடிய நாள். இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலைன்னு ஓடி ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்து ஓய்வு கிடைக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயணங்கள் அதிக அளவில் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள். உங்களுக்கு ஏற்படுகின்ற பயணங்களையும் மாற்றங்களையும் அப்படியே அனுசரித்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு ஏற்படுகின்ற பயணங்களாலும் மாற்றங்களாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகையினால எந்த மாற்றம் வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிறது மிக சிறப்புங்க. அதே நேரத்தில் தாயார் வழியிலிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள், பெண்கள் வழியிலிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள், மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வெளியூர் வெளிமாநில வெளிநாடு முயற்சிகள் மேற்கொள்பவர்களுக்கு அந்த முயற்சிகளுக்கான ஆரம்ப விஷயங்கள் துவங்குவதற்கு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஏதாவது ஒரு அசட்டை, ஒரு வீட்டை விற்கணும், சொத்தை விற்கணும், ரொம்ப நாளாக நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், இதை விற்றனா வர பேமெண்ட்டை வச்சு நான் செட்டில் ஆயிடுவேன், ஆனால் விற்கிறதுக்கு தான் ஒரு பயம் மாட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னு யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த இடத்த விற்கிறதுக்கான யோகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குதுங்க. யாரெல்லாம் கையில் பணமே இல்லை சார், என்ன கஷ்டப்பட்டாலும் ₹1 தங்க மாட்டேங்கிறது கையில் அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் கையில் ஓரளவு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உங்களுடைய கையில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும், உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். குடும்பம் மட்டும் இல்லாமல் வெளி வட்டாரங்களிலும் நீங்கள் சொல்வதனை 4 பேர் கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயர்கின்ற ஒரு அற்புதமான நாள். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் பலவற்றை ஏற்றங்களாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான நாள். இதை செய்யலாம் அதை செய்யலான்னு கடந்த காலங்களில் பிளான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இறங்கி செய்கிறதுக்கு தைரியம் வந்திருக்காது. அந்த தைரியத்தோடு இன்றைய தினம் இறங்கி எந்த ஒரு செயலிலும் வெற்றி காணுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை அன்பு நண்பர்களே, யாரெல்லாம் இதை பண்ணால் எனக்கு வெற்றி வந்துடும் ஆனால் பண்ணுறதுக்கு தான் அதுக்கான தைரியம் இல்லைன்றவங்களுக்கெல்லாம் தைரியம் மேலோங்குகின்ற நாள். தேக ஆரோக்கிய குறைபாடுகள் விலகுகின்ற நாள். கையில் ஓரளவுக்கு கணிசமான பண வரவு இருக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள்.
சிம்மராசி அன்பர்களே, சிம்ம ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் விரயங்கள் சற்று கூடுதலாக இருக்கின்ற நாளாக இருப்பதனால் அதனை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நிறைய அலைச்சல்களும் கொஞ்சம் விரயங்களும் கூடுதலாக இருப்பதற்கான ஒரு அமைப்பு உண்டு. ஆகையினால் அந்த விரயம் உங்களுக்கு மருத்துவ செலவாக மாறுவதற்கு முன்பாக நீங்களாக ஏதேனும் ஒரு சுப விரயமாக செய்து விடுவது மிக மிக சிறப்பு. இன்றைய தினம் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளியிடங்களை நோக்கி யாரெல்லாம் முயற்சி செய்கின்றீர்களோ அந்த முயற்சிகளிலெல்லாம் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. தூக்கம் மிக சிறப்பாக வருகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். நீண்ட நாளாக மருந்து எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மேம்பாடு ஏற்படும். ஆனால் மருத்துவ செலவையும் இன்றைய தினம் வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னி ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா எதுலேயுமே கொஞ்சம் லாபங்கள் கூடுதலாக இருக்கின்ற நாள்ங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு லாபங்கள் அபரிமிதமாக ஏற்படுகின்ற நாள். நீங்கள் சின்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் பெரிய லாபம் கிடைக்கும். நீங்கள் பண்ணுற முதலீடுகள் முதற்கொண்டு அனைத்தும் மிக சிறப்பான அமைப்புகளில் நல்ல பலனை கொடுக்கின்ற ஒரு நல்ல நாள். பெண்களினை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகள் பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். தாயார் வழியிலிருந்து லாபங்கள் கிடைக்கின்ற நாள். உங்களுடைய மூத்த சகோதரிலாம் இருந்தாங்கன்னா மூத்த சகோதரிகிட்டலாம் ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவிகள்லாம் கிடைக்கும். உங்களுடைய வேலை, தொழில், வியாபார ரீதியாக அடுத்த கட்ட நிலைக்கு வளர்ச்சி பெறுகின்ற ஒரு அதி அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை தொழில்னு உங்களுடைய கர்மமே கண்ணாய் இருப்பது மிக மிக சிறப்பானது. வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். வேலை வாய்ப்புகள் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட வேலை வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அதி அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஏற்கனவே வேலையில் தொழிலில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த தொழில் வேலை அமைப்புகளில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. என்ன போட்டி பொறாமைகள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இன்றைய தினம் உங்களுடைய தொழில் அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியையே கொடுக்கும் தொழில் ரீதியாக. ஆகையினால குடும்பம் சார்ந்து மற்ற விஷயங்கள் சார்ந்து கவனம் செலுத்துறதை விட வேலையில் கவனம் செலுத்துங்க. வேலை உங்களுக்கு நல்ல சிறப்புகளை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிதனை பொறுத்தவரை வெளியூர், வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்வதற்கான மிக அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. நீங்கள் இருக்கின்ற இடங்களில் ஒரு பெயர் புகழ் பெறுகின்ற ஒரு மிக சிறப்பான நாள். வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஒரு 2-3 நாளாக இந்த வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த வேலை மாற்ற முயற்சிக்கான அமைப்புகள் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாள். தொலை தூரத்தில் இருக்கின்ற ஸ்தலங்களை எல்லாம் தரிசனம் செய்து இறை பக்தியில் ஈடுபடுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை அன்பு நண்பர்களே, யாரெல்லாம் தகப்பனார்கிட்ட கோச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த தகப்பனாரோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி தந்தை மகன் உறவு மிக மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக விளங்குவதும் அஷ்டமாதிபதியாகி அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் நிலை கொண்டிருப்பதும் அந்த அளவிற்கு உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கின்ற அமைப்பு இல்லை. இது வழக்கமாக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செஞ்சுக்கலாம். வழக்கமாக நீங்கள் சின்ன சின்ன முதலீடுகள் செய்வீங்க, அதெல்லாம் செஞ்சுக்கலாம். புதிய முதலீடுகளோ இல்லைனா தொழிலை விரிவு பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு ஏதாவது புதுசாக போயிட்டு தெரியாத விஷயங்களில் கால விடுறது இன்றைய தினம் வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பண்ணாலும் தாயார்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு பண்ணுறது மிக மிக மேன்மைகளை பெற்றுத்தரும். ஆனால் முக்கிய முயற்சிகள் எதையும் கையில் எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் மிக சிறப்பு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுடைய தாயாருக்கு நல்ல மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களே, மகர ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் ஏற்கனவே வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு குடும்பம், குட்டி, குழந்தெல்லாம் ஒரு இடத்துல பூர்வீகத்தில் இருப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும் பார்த்திங்கன்னா வெளியிடங்களில் தங்கி வேலை, தொழில், வியாபாரம் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜீவனத்துக்காக வெளியிடங்களில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவே விளங்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய சப்போர்ட் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. திருமண முயற்சிகள் வெற்றி அடைகின்ற ஒரு அற்புதமான நாள். இந்த வரனை தான் நீங்கள் திருமணம் செஞ்சுக்க போகிறீங்க அப்படிங்கிறது அடையாளம் காட்டப்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. கூட்டுத் தொழிலில் நல்ல மேன்மைகள் பெறக்கூடிய நாள். உங்கள் நண்பருக்கும் உங்களுக்கும் இதுவரைக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகலக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்ப ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், வியாபார ரீதியாக
நல்ல மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வேலை இல்லாத நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள். வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகுகின்ற நாள். ஆனால் இன்றைக்கி ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி நல்ல பேரை வாங்கிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் முழுக்க முழுக்க வேலைன்னு ஓடி ஹெல்த்தை கெடுத்துக்கிறதுக்கான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குவதனால் தேக ஆரோக்கியத்தில் ஒரு கண்ணை வச்சுக்கிறது மிக மிக சிறப்புங்க. இன்றைய தினம் நீங்களாக போயிட்டு வாண்டடாக நிறைய இடங்களில் கடன் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்குது. கடன் அமைப்புகளை குறைவாக வாங்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்திலும் ஒரு கண்ணை வைத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். காதல் அமைப்புகள் வெற்றி பெறுகின்ற நாள். உங்களுடைய மனம் எதனை நோக்கி செல்லுகின்றதோ அதனை நோக்கி நீங்கள் பயணப்பட்டு அதில் வெற்றியும் பெறுகின்ற நாள். வேலையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள். தாயாருக்கு மிக சிறந்த யோகங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றோர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நாள். இந்த தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாள். கலைத்துறை சார்ந்து இருப்பவர்களுக்கு அந்த கலைத்துறையில் நல்ல பேரும் புகழும் விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.